ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க. தமிழகத்தில் ஆசிரியர் பெருமக்கள் சரி, அரசு ஊழியர்களுக்கும் சரி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றும். சபாநாயகர் அப்பாவு பேச்சு. நாகர்கோயில் கோட்டாறு நாராயண குரு தின மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியதாவதுங்க. முதலமைச்சர் காலை சிற்றுண்டி திட்டத்தை தற்பொழுது அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கிட்டு வராது. அரசு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. மிகப்பெரிய நிதி நெருக்கடி அரசுக்கு உள்ள காரணத்தினால் இந்த சுமையை தாண்டி மகளிர் உரிமை தொகை 1,18,15,00,000 பேருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே ஒன்றிய அரசு நிதியாக நாம் செலுத்த இருக்கும் வரிக்கு அவர்கள் திருப்பி தருவது ரூபாய்க்கு 29 காசுகள் தான். நமக்கு சரியான நிதி பகிர்வதால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் அறிவித்து விடுவார். முதல்வர் நிச்சயமாக சொன்னதை செய்து விடுவார். ஜாக்டோ ஜியோ அமைப்பினரிடம் முதல்வர் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். அதில் ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக போனதுனால அவங்க போராட்டத்தை நிறுத்திட்டாங்க. ஸோ உறுதியை கொடுத்துள்ளார். அவர்களுக்கு ஒரு உறுதி, கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், அதில் ஒரு உறுதியை கொண்டு இருக்கார். ஸோ அளித்த வாக்குறுதியை அரசு நிச்சயம் நிறைவேற்றும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம், பழைய ஓய்வூதிய திட்டம் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றோம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்கள், இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.